இப்படி ஒரு பனை மரத்தை வெட்டினா கட்டாயமாக சிறை தண்டனை கிடைக்கும். தமிழ்நாட்டில் மட்டுமே 5 கோடி பனைமரங்கள் இருக்கிறதா கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதோட எண்ணிக்கை ஒவ்வொரு கோடை காலத்தையும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. உங்களுக்கு தெரியும், மழை புயல்னு எது அடித்தாலுமே பனைமரம் அவ்வளோ சீக்கிரம் விழாது, ரொம்ப வலிமையாக நிற்கும். கஜா புயல்னு 2018 ஒன்று வந்துச்சு. அந்த நேரத்தில் கூட பனைமரங்கள் வலிமையாக நின்றுச்சு. அதை சுற்றி இருந்த தென்னை மரங்கள்லாம் விழுந்தப்போ கூட பனைமரங்கள் நின்றுச்சு. ஒரு பனைமரம் கூட அந்த டைமில் விழவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த பனைமரம் எதனால் அழியுதுன்னு பார்த்தா இந்த மாதிரி வெட்டி விற்பனை பண்ணுறதுனால தான். அதுவும் ஏன் கோடை காலத்தில் மட்டும் வெட்டுறாங்கன்னா, அந்த கோடை காலத்தில் தான் கல் இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, காலவா கொட்டாக்கு, செங்கல் சூளைக்கு, அதுக்கு விறகு தேவைக்காக நிறைய இடங்கள்லேருந்து எல்லா விவசாயிகள்ட்டையும் சொல்லி வச்சு விவசாயிகளோட அந்த வயல் ஓரமாக இருக்கக்கூடிய பனைமரங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு டன்னு 3000 ரூபா அப்படின்ற ரேட்டுக்கு போகுது. ஏன்னு பார்த்தா பனைமரம் சும்மா நின்றுக்கிட்டு இருக்குது, அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. தென்னை மரம்னா எப்போது தேங்காய் கொடுக்குது, பனைமரம் அந்த சீசனுக்கு மட்டும் நுங்கு வருது. அதையும் அந்த நுங்கை வெட்டி விற்பனை பண்ணக்கூடிய விற்பனையாளர்களுக்கு மட்டும்தான், அந்த வியாபாரிகளுக்கு மட்டும் தான் தேவைப்பட போகுது. மற்றபடி நமக்கு பனைமரம் சும்மா தான் நிற்கிதுன்னு நினச்சி நிறைய விவசாயிகள் நிறைய பேர் அவங்களோட நிலத்தில் உள்ள பனைமரங்களை வெட்டி விற்பனை பண்ணுறாங்க. இதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். பொதுவாக தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை இருக்குது அப்படின்றதுனால கல் இறக்க விட்டால் பனைமரம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கல்லுக்கு தடையை நீக்கணுமா நீக்க வேணாமான்றது நம்ம இன்னும் தெளிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கல் மட்டுமே பனையால் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. பனையை வச்சு பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனை விசிறி, பனங்கிழங்கு, நொங்கு, பதனின்னு எவ்வளவோ விஷயம் இருக்குது. பனை மரத்துலேருந்து அவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாமல் ஏதோ அது எதுக்குமே பண்ணலாமல் நிற்கிற மரம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். உண்மையாகவே தமிழ்நாட்டில் நீங்கள் பனை மரத்தை வெட்டுனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட மாநில மரம் பனைமரம். ஸோ நீங்கள் அதை இங்கே வெட்டுறீங்கன்னா அதோட எண்ணிக்கையும் குறையுதுன்றதுனால கண்டிப்பாக உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் விவசாயிகள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கங்க. இதை தெரியாமல் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், வேளாண் துறை உழவன் செயலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த உழவன் செயலியில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும். உங்கள் இடத்துல இருக்கிற ஒரு பனைமரத்தை நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னா, வெட்டணும் அப்படின்னா முதல்ல விண்ணப்பிக்கணும். அப்புறம் நேரில் வந்து ஆய்வு பண்ணுவாங்க. மாவட்ட ஆட்சியரோட தலைமையிலான ஒரு குழு வந்து நேரில் ஆய்வு பண்ணுவாங்க. நீங்கள் எதுக்காக அதை வெட்டுறீங்க, அது கண்டிப்பாக வெட்டியே ஆகணுமான்றதெல்லாம் ஆய்வு பண்ணி நீங்கள் சொல்கிற காரணம் சரியாக இருக்குன்ற பட்சத்தில் அவங்க உங்களுக்கு ஒரு அனுமதி படிவம் கொடுப்பாங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த மரத்தை வெட்டலாமே தவிர, அது இல்லாமல் யாருக்கும் தெரியப்படுத்தாமல் நீங்கள் வெட்டினீங்கன்னா அது தப்பு. அப்படி ஒரு ஊருக்குள்ளே ஒருத்தவங்க வெட்டுறாங்கங்கும் போது அதை அந்த ஊரோட விஏஓ கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். அவங்க அது தெரிஞ்சும் கண்டு காணாத மாதிரி இருந்தாங்கன்னா அந்த விஏஓ மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படியே மாவட்ட ஆட்சியரோட அனுமதியெல்லாம் வாங்கி நீங்கள் வெட்டினீங்கன்னா கூட ஒரு பனைமரத்தை வெட்டினா அதுக்கு பதிலாக 10 பனை கன்றுகளை நடணும், நட்டு வளர்க்கணும் அப்படின்றது தான் சட்டம். அப்படி அனுமதி பெற்று நீங்கள் அந்த பனைமரத்தை வெட்டினா கூட தோட்டக்கலை இயக்குனர் வாயிலாக கொடுக்கப்படுற ஒரு படிவம் இருக்கும். அந்த படிவம் கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வெட்டப்பட்ட பாகங்களை ஒரு சாலை வழியாக எடுத்துகிட்டு போகவே முடியும். இவ்வளவு கடினமான சட்டம் இருந்தும் ஒவ்வொரு கோடை காலத்திலையும் பனைமரங்கள் வெட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தொடர்கதையாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது தெரியல. விவசாயிகள் அந்த பனைமரத்துக்கு சொந்தக்காரவங்க மனசு வச்சா மட்டும்தான் இது மாறும்னு நினைக்கிறேன்.